அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 8வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய பதிவில் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். 1965 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம். அதில் நடிகர்கள் நடிகை பேரே டைட்டிலில் வராது, டெக்னீஷியன்ஸ் பேர் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த படம் பழனி. 1965ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் பழனி. சிவாஜி, SSR, முத்துராமன், தேவிகா, நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு கதை GV ஐயர், வசனம் MS சோலைமலை, பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி, டைரக்ஷன் A. பீம்சிங். GV ஐயர் கன்னடத்தில் எடுத்த பூதனா அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் பழனி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவருடைய அனுபவங்களை தான் பாடல்களாக கொடுப்பார். அவரோட பெரும்பாலான பாடல்கள் பார்த்தா அவரோட அனுபவத்தின் அடிப்படையில் அமைந்த பாடல்களாக தான் இருக்கும். அதுபோல் கவிஞர் கண்ணதாசனுக்கு இந்த படத்தோட கம்போசிங் போது நடந்த ஒரு விஷயம் ஒரு அற்புதமான பாடலாக, ஒரு அனுபவம் ஒரு அற்புதமான பாடலாகவே பிறந்தது. அந்த பாடல் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்ட்டு. இந்த படத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையில் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். படத்துக்கும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடைச்சிது. ஆனால் படம் கமர்ஷியலாக இந்த படம் ஃபெயிலியர். இந்த படத்தை பற்றி குறிப்பிடும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட அவருடைய படங்களை பற்றி சொல்லிகிட்டே வரும்போது இந்த பழனி படத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர்களுக்கு 30 வாரம், நமக்கு மட்டும் 3 வாரம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதாவது கன்னடத்தில் நல்லா ஒன்று படம், ஏன் தமிழில் ஓடலை அப்படின்னு அவரே கேள்வி கேட்டிருப்பாரு. ஆனால் இந்த படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ், மத்திய அரசோட சான்றிதழ் இந்த படத்துக்கு கிடைச்சது. நம்ம பார்க்க போகிற படம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நேராக நடிகர்கள் வீட்டு வாசல் நின்றுறாங்க. அதே போல் சில படங்கள் சரியாக போகல அப்படின்னா நடிகர்கள் பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக இந்த காலத்தில் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் வந்ததுன்னு சொல்லிட்டு லாப பணத்தை கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்த கதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அது 1965ஆம் ஆண்டு பொங்கல் ரிலீஸ் ஆன எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நடந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களிலும், சரோஜா தேவி, ரத்னா, நாகேஷ், தங்கவேலு நடித்த இந்த படத்திற்கு வசனம் சக்தி கிருஷ்ணசாமி, இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி, பாடல்கள் ஆலங்குடி சோமு, வாலி, டைரக்ஷன் சாணக்கியா. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ராமுடு பீமுடு அப்படின்னு சொல்லிட்டு NTR நடித்த ஒரு படம். அந்த படத்தோட ரீமேக் தான் எங்கள் வீட்டு பிள்ளை. ஆனால் அந்த படத்தை அவங்க அப்படியே எடுக்காமல் எம்ஜிஆருக்கு தகுந்த மாதிரி கதையில் பல மாற்றங்களை பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ராமுடு பீமுடு படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆணையிட்டால் அந்த பாடல் காட்சியே இருக்காது. அந்த பாடல் காட்சி எம்ஜிஆருக்காக தமிழில் உருவாக்கம் செய்யப்பட்ட காட்சி. அதே போல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ராம் அவுர் ஷியாம்னு எடுத்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திலீப் குமாருக்கு அந்த மாதிரி சென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. 1976ல் இந்த படத்தை மலையாளத்தில் எடுத்தாங்க, அஜயனும் விஜயனும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் நசீர் நடித்த படம் அது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஆணையிட்டால் பாடல் காட்சி இருக்கும். பட் நம்ம மக்கள் திலகத்தை பார்த்துட்டு இந்த பாட்டை ரசிச்சுட்டு மலையாளத்தில் அந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அவரும் அவரோட ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருப்பார். இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் எடுத்திருந்தாங்க சென்னையில். அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் வந்தோடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணார் அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் எடுத்துட்டு தயாரிப்பாளர் நாகரெட்டிகிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு. அதில் ஒரு லெட்டரோட கொடுக்குறாரு, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் வந்ததுனால இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் நாகரெட்டி என்ன பண்ணார் பாருங்க, அவர் அந்த செக்கை அப்படியே திரும்ப எம்ஜிஆருக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு இதை நீங்கள் உங்களுடைய தான தர்மத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல ஒரு நடிகன் நிறைய பணம் வந்துருச்சு அப்படின்னு திருப்பி கொடுக்கறதுங்கிறதே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படி வர பணமும் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். அந்த பணத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சத்யா ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. படம் மாபெரும் வெற்றி அடைந்து வசூலை வாரி குவித்து 200 நாட்கள் உடைய மாபெரும் வெற்றி படம் எங்கள் வீட்டு பிள்ளை. 1965 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் இரவும் பகலும். ஜெய்சங்கர், வசந்தா, நாகேஷ், அசோகன், ராம்தாஸ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் ஆலங்குடி சோமு, இசை TR பாப்பா, டைரக்ஷன் ஜோசப் தலியத்.
ஜோசப் தலியத் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு புதுமுகங்களாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரையும் வசந்தாவையும் போடுறாங்க. 2 பேருக்குமே இதுதான் முதல் படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நடிகர் அசோகன் வந்து அவரோட சொந்த குரலில் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், இதை அடுத்தவனும் நினச்சி பார்க்க மறந்துட்டான்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து அசோகனே சொந்த குரலில் பாடின பாட்டு. அது இந்த படத்தில் தான். லோ பட்ஜெட்டில் எடுத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் ஜெய்சங்கர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட எங்கு வீட்டு பிள்ளை, ஒரு பக்கம் நடிகர் திலகத்தோட பழனி. இந்த 2 படங்களோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. 100 நாட்கள் ஓடியது. லோ பட்ஜெட்டில் எடுத்த படம் அப்படிங்கிறனால ப்ரொடியூசருக்கு வந்து ஏகப்பட்ட லாபம். அமோக வெற்றி பெற்ற படம் இரவும் பகலும். 1966ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சித்தி. ஜெமினி கணேசன், பத்மினி, எம்.ஆர். ராதா, நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கதை வசனம் டைரக்ஷன் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். போதைநாயகி அம்மாளோட தயாநிதி அப்படிங்கிற கதையை தான் வந்து சித்திங்கிற படமும் எடுத்தாங்க. இந்த படம் வந்து அவுரத் அப்படிங்கிற பேரில் ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. சிக்கம்மாங்கிற பேரில் வந்து கன்னடத்தில் ரீமேக் ஆச்சு. பின்னி அப்படிங்கிற பேரில் தெலுங்கில் எடுத்தாங்க. அதே போல் அச்சண்டே பாரியா அப்படிங்கிற பேரில் மலையாளத்திலும் எடுத்தாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே நல்லா ஓடின படம் சித்தி. மெல்லிசை மன்னரோட இசையில் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். காலம் இது காலம் இது, கண்ணுறங்கு மகளே, சந்திப்போமா என்று சந்திப்போமா போன்ற பாடல்களோடு 100 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் சித்தி. இந்த பதிவில் 1965, 1966 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி பார்த்தோம். 1966 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிட்டு மாபெரும் வெற்றி பெற்ற இன்னும் ஒரு படமும் இருக்குது. அந்த படம் என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.